அம்பலாந்துறையில் முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் பல முகங்கள், ஆனால் இந்த முகங்கள் மறக்க முடியாத முகங்கள், அதாவது தமிழ் உணர்வுள்ள முகங்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதில் நினைக்காத ஒரு ஆள் அம்பலாந்துறையில் இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காலம். இந்த காலத்து ஆக்களுக்கு புரியாட்டியும் அது எனக்கு தெரியும். அது மாதிரி எல்லோரும் அப்படி இருக்கிறாங்க, நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க. இப்படி பார்க்கல அம்பலாந்துறையிலே தனக்கென ஒரு பேர். அது மாத்திரமில்லை, அதாவது இன்று நான் அன்று அண்மையில் ஒரு பதிவேற்றிருந்தேன். இன்று அது அரசியல் அங்கால் இருக்கட்டும், அதை விடுங்க. இன்று அதாவது கடந்த கால நிகழ்வுகளை, கடந்த காலத்தில் செயற்பட்டவர்களை நினைவு கூறணுமெண்டா, அவங்கள மறக்காமல் பேணி பாதுகாக்கணுமெண்டா, எங்கள் வடகிழ மாவட்டம் அம்பரம் மாவட்டம் வேண்டாம். அதில் ரெண்டு பேரை நான் விரல் விட்டு சொல்லுவேன். அதில் ஒன்று என்னுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன், ரெண்டாவதால் ஊடகவியலாளர் கிருஷ்ணா. இவங்க 2 பேரும் இல்லைன்னா இப்போ இன்றைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் இவங்க 2 பேரும் அரேஞ்ச் பண்ணுற நிகழ்வுக்கு மற்றாக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு வழங்குவாங்க. அதை நான் கூறியவனாக அப்படி பார்க்கக்கூடிய நடா வெறும் சாதனமானவரில் பொன் செல்வராஜாவினுடைய அவரை நினைவு கூறணும். கல்லாறு சேர்ந்தது ஒரு முக்கியமானவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நடராஜா அவர்கள். அவரும் இருக்கிறார். அவரே இப்போ ஞாபகம் திங்கால பார்த்தா விஆர் மகேந்திரன்டா சாதனமான நாள் இல்லை. இன்றைக்கும் சாதனமான நாள் இல்லை. அமைதியாக இருந்து, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கோழி ஒரு முட்டையை விட்டு கொக்கரிக்கும், ஆமை 1000 முட்டையை விட்டு அப்படி வடக்க வேண்ட மாதிரி விஆரினுடைய காய் நகர்த்தல்கள் எனக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி இல்லை கணக்கு பேர் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறார் கொக்கட்டிக்கோலை, என்ன கொக்கட்டிக்கோலை ஆலயத்தில் பண்ணக்கிறார் இருந்தவர். அவர் மிக முக்கியமானவர். அவரே எனக்கு நன்றாக தெரியும், ஒரு உணர்வாளன். அதே மாதிரி பின்னிக்கு நிற்கிற ஒரு ஆள், வெறும் திக்கோடையை சேர்ந்தவர். திக்கோடையில் ரம்புட்டான் செய்ய, அதோட காளான் செய்ய, அதோட கேஸ் உற்பத்தி, அதிலிருந்து அடுப்பு பற்ற வச்சு மோட்டரை இயக்கியெல்லாம் சொல்லி ஒரு விவசாயத்தில் ஒரு உண்மையாக கால்நடை உற்பத்தி, விவசாயம் போன்ற ஒரு விவசாய விஞ்ஞானி மட்டுமில்லை, வேறு ஒரு மிகவும் ஒரு பொறியியல் வல்லுநர். அந்த வகையில் இவரையும் எனக்கு நன்கு தெரியும். அவர் நல்ல சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருந்து ரிட்டையர் பண்ணி போட்டிருக்கிறார். இவர் எல்லாத்தையும் விட ஒரு தமிழ் உணர்வாளர். தமிழை நான் நேசிக்கிறேன், தமிழ் பக்கம் நிற்பேன், ஆனால் நம்மவர்கள் பிரிந்து நிற்கிறார்களே, எம்மவர்கள் பிரிந்து நிற்கிறார்களே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதால் ஒதுங்கி விடுவார். சாதாரணமாக ஒதுங்கி விடுவார். நம்மவர்களும் எம்மவர்களும் பிரியும் போது நான் என்ன செய்வது என்பதற்காக ஒதுங்கி வாழ்ந்து அவரவர்களுக்குள்ள. இப்போ ஸ்ரீநேசன் ஐயா சாதாரணமான நாளில் வேறு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறது. இந்த முறை டிக்கெட்டே கொடுக்காத நேரத்தில் உனக்கு தாரதா இல்லையா, வேறு வீட்டுக்கு போகிறேன் செட்டிவாளையத்தில் அடிக்க சொன்னேன், நீங்கள் இங்கே எம்பி தான் பேட்டியை தாங்க 2 பேட்டி எடுத்து அந்நேரம் பேர் அவருடைய நாமினேஷன் தாக்கல் செய்யும் இல்லை. நான் சொல்கிறேன் உண்மையாக பொய்யா? இருக்குமா? உண்மையா பொய்யா? உங்களோட வீட்டுக்கு வந்தது நான் உண்மையா பொய்யா? உண்மை. நான் பேட்டி எடுத்த உண்மையா பொய்யா? நீங்க எம்பி ஆகுவீங்கன்னு நான் சொன்ன உண்மையா? டிக்கெட் தராம இருந்து இழுவரி நிலை இருந்தது உண்மையா? உண்மை. உண்மையை உரத்துக்குறுகின்ற ஸ்ரீநேசன் அவர்கிட்ட போய் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்போ விடத்தை வந்தேன். ஒரு தம்பி இருக்கிறார், ஒரு முன்னாள் போராளி. அவரோட பேர் குணமணி நினைக்கிறேன். தம்பி குணமா? கூகன் அழகான வார்த்தைகளை யூஸ் பண்ணார், முத்தான வார்த்தைகள். அவர் சொன்னார் என்ன தெரியுமா? சிங்கள அரசு தமிழீழத்தை தூக்கி தந்தாலும் அதை பெறுவது யார் என்கின்ற தலைமைத்துவ போட்டி இருக்கும் வரையில் நம்மளுக்கு விமோசனம் இல்லைன்னு சொன்னார். அழகாக சொன்னார். அதாவது உங்களுக்கு தமிழீழத்தை நாங்கள் தூக்கி தாரோம் என்று சொன்னாலும் அதை பெறுவது யார், தலைமைத்துவம் யார் என்கின்ற பிரச்சனை இருக்கும் வரையில் நான் அந்த வலியோட கூறன் என்று அந்த குவனனிட சொன்னார். அப்படி கூட அந்த வார்த்தையை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசியவாதி, உண்மையாகவே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நல்ல எதிர்காலம் உண்டு இருக்கு. அவரோட ஒரு சாதனமான இல்லை. வேறு பார்க்கல எங்கேயோட போட்டிருந்தாங்க, ஆசிரியர் 2 போட்டாங்க. வேறு ஆசிரியர் இவர் இந்த அம்பலாந்துறை கலைமகள் வித்தியாலயத்தில் இவர் பிரதி பணிப்பாளராக இருந்து இதில் பார்க்க வரக்குள்ள நான் கூட வந்திருந்தேன். நான் எனக்கு அந்த சயின்ஸ் ஏதோ அவட ஃபிசிக்ஸ் படிப்பிச்சு கொண்டு எவ்வளோ பின்னால் வெறும் ஒரு ஸ்ரீலங்கா எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸை சேர்ந்த இலங்கை கல்வி நிர்வாக சேவையை சேர்ந்த ஒரு ஆள். அதாவே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த கேள்வியை. அவர் சொன்ன விடையை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற நேரத்தில் அந்த தீர்வுக்கு தலைமை தாங்கிறது அரண்டு தானே கேட்குறீங்க. அதாவது தீர்வை நான் சொல்லலை, முன்னாள் போராளி யாரால் சொல்கிறார். நான் சொல்லலை, அவரே சொன்னார். எனக்கு தெரியும் என்ன நடக்குமாண்டி. நான் சொல்லலை, முன்னாள் போராளி சொன்னார். என்ன பார்க்குறீங்க? அந்த கிடைக்கிற நேரம் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைவர் உருவாகி இருப்பார். அந்த தீர்வு என்பது எங்களுக்கு இப்போ தான் கிடைக்கும் என்று சொல்கிறதுக்கு இல்லை. அந்த தீர்வு உருவாகிற நேரத்தில்
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமைத்துவங்கள் சமூகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த தலைமை அதனை ஏற்றுக்கொண்டு சரியாக நடத்தும். ஒரு முன்னாள் போராளி என்ற வழியாக அவர் அது இதயத்தில் இருந்து இந்த வார்த்தையில் சொன்னார் வந்து உங்களுக்கு இடையே ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இருக்கா? ஒற்றுமை இருக்கா? அது உங்களுக்கு தெரியுமல்ல, தெரியாத விஷயங்களை நீங்க கேட்டா எனக்கு தெரியுமா இருந்தாலும் இதை பார்க்குறவங்களுக்கு தெரியணுமே. ஒற்றுமை இருக்குதா? ஒற்றுமை என்பது உண்மையாக ஒரு மனுஷன் உள்ளத்திலிருந்து வர வேண்டியது. ஆகவே அந்த ஒற்றுமை கட்டாயம் தமிழர்களுக்கு வேணும். எல்லாரும் எனக்கு தெரியும், தமிழருக்கு வேணும், எனக்கு தெரியும். மக்களும் அதை தான் கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. ஆகவே எல்லாரும் ஒன்றா கேட்குறபடியே அந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு இருக்கா இல்லையான்றதை விட அந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு எல்லாரும் பணியாற்ற வேணும், நீங்களும் உட்பட. நாங்கள் உட்பட தான் நாங்கள் பணியாற்ற எல்லாரும் சேர்ந்து அதை ஒற்றுமையை உண்டு பண்ணணும். அந்த ஒற்றுமை இல்லைன்னு அந்த தம்பி சொன்னது உண்மைதானே. ஒற்றுமை குறைவா இருக்குன்றது உண்மைதான். அதை வந்து ஒற்றுமை குறைவு என்பதை விட்ட ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை என்று சொல்லிடுறா. ஒற்றுமை குறைவு தான் சொல்றேன். அப்ப ஒற்றுமை இல்லைன்னா ஒரு ஆளும் தனித்தனியே கிடக்கணும், சிதறி கிடக்கணும். அப்படி இல்லை, இருக்கிறாங்க. ஆனா குறைவா இருக்கு. அந்த ஒற்றுமையை நாங்க மேம்படுத்தி கொள்ளணும். அந்த ஒற்றுமையை நாங்க மேம்படுத்தி தொடர்ச்சியாக ஒற்றுமையோட பயணம் செய்யணும். நிச்சயம் அந்த ஒற்றுமை வருமா? வரும். நல்ல விஷயத்த வருமானு தான் நம்பணும். இந்த நாங்கள் ஒற்றுமையாக தானே வந்து எல்லாரும் சேர்ந்துருக்கிற இடத்துல. உங்களுக்கு இடையில ஒற்றுமை இல்லைன்னு சொல்லலையே. இல்லை, நான் சொல்றேன், நீங்க ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா துண்டு துண்டா ஒரு ஆளும் தனித்தனியாக கிடக்கணும். அப்படி இல்லை, ஓரளவுக்கு வந்து சேர்ந்து எல்லாரும் பாருங்க, நல்ல விஷயங்களை உண்டா செய்யறாங்க, பேசுறாங்க, கதைக்கிறோம், நல்லது செய்யறோம். யாரும் செய்யறதில்லை, சேராதாக்கள். இதெல்லாம் நீங்க சொன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சொல்லுவாங்க, அப்ப மட்டும் புட்டும் காட்டப்படாது, அப்ப மட்டும் தெரியணும். என்ன ஆரோக்கியமையில் இருக்கான்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். சில தேவை கதைகளை கொண்டு கதைச்சி இன்னும் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாம ஒற்றுமை இல்லாம இருக்கிற ஆக்கள்கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்டா மிச்சம் நல்லா இருக்கும். நான் ஒரு இதை வந்து எங்க அங்கே ஓடி தரேன், நடா எங்க நடாங்க கொஞ்சம் ஓடியாங்க பார்ப்போம். அந்த ஒற்றுமையை பார்ப்போமா? நான் பார்க்குறேன், நான் நடாட்ட கேட்கேன் ஒரு கேள்வி. இங்கே வாங்க. அதாவது ஐயா சொல்கிறாரு வந்து ஒற்றுமையோட நாங்கள் வந்திருக்கோம், ஒற்றுமை வேணுமென்று சொல்கிறாரு. நீங்கள் வந்து சாதாரணமான மனிதன் இல்லை. புது நபர்கள் உருவாகினாலும் நாங்கள் புது நபர்கள் என்று தாங்கள் காட்டினாலும் எனக்கு பழைய நபர் நீங்கள். சரியா? எனக்கு தெரியும் எல்லாம். ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், கேட்குறேன் ஒரு கேள்வி ஒன்று. அண்மையில் பட்டிப்பளையில் தமிழரசு கட்சியின் நிகழ்வு நடந்தது, மேதின நிகழ்வு. அந்த மேதின நிகழ்வுக்கு உங்களோட, அதாவது உங்களோட சொல்கிறத விட நம்மளோட சொல்லுவோமே, சிறுநேசன் ஐயாவும் வந்திருந்தேன். விளங்கணி உங்களோட சிறுநாத ஐயா வந்திருந்து, சரி சாணக்கியன் வந்திருந்து, விளங்கணி எல்லாரும் எல்லாமே அந்த நேரத்தில் உங்களோட முகத்தை 2 பேர் முகத்தை காணல வருது. விளங்கணி அதில் வந்து நீங்களும் வரலாறு திறனும் இல்லை. ஏன் அது? அதாவது உண்மையில் இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த ஒற்றுமை குறைவு. அதன் அடிப்படையில் உண்மையிலே அந்த நாளிலெல்லாம் இருந்தவர்கள் ஒருமித்து ஒற்றுமையாக சில முடிவுகள் எடுத்து யாரை அழைக்க வேணும், யாருக்கு அறிவுறுத்தல் கொடுக்க வேணும் என்றதெல்லாம் சேர்த்து சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டதான் வரலாறு. அதனுடன் மக்களும் அழிதிரண்டு வந்தார்கள். ஆனால் இந்த நடந்த நிகழ்வு நாங்கள் ஒரு 2-3 நாளை போல தான் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். அது 6 ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, 6 அமைத்துறாங்க. மாவட்ட குழுன்னு ஒன்று இருக்குது. இந்த மாவட்ட குழுவுக்கு நான் பிரதேச கிளையில் ஒரு வட்டார கிளை